ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கருவகரா நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க வேண்டிக்கங்க பாட்டி. போயிட்டு வாங்க. வேண்டிக்கங்க கண்டிப்பா. சரி சரி. ஓம் நமச்சிவாய நமக. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற சிவனடியார் சாதுக்களுக்கு இன்று சிவராத்திரி, மகா சிவராத்திரியை முன்னிட்டு அன்னதானம் அளிக்கிற குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையினர்களால இவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு வாழணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். வேண்டிக்கங்க. அவங்க குடும்பத்தார்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. அவங்க வீடியோ பாக்குறாங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. போயிட்டு வாங்க ஐயா. இவங்க இந்த குடும்பத்தார்கள் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் அருளால நல்லா இருக்கணும், இவங்க வேண்டிக்கங்க. சரிங்களா? ஓம் அன்னம் பாலித்த அருளாளருக்கு இந்திய வம்சாவளியினர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அனைவரும் தீர்க்க ஆயுசா நீண்ட ஆயுசோட நோய் நொடி இல்லாமல் இதே மாதிரி சிறப்பாக 2900 பேர் கொடுக்குற மாதிரி ஆண்டவங்களுக்கு அருள் செய்யணும். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலையார் நமச்சிவாய். நன்றி ஐயா. இவங்க எல்லா குடும்பத்தார்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இன்று அன்னதானம் செய்த குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்புடனும் சந்தோஷமாக வாழணும். இன்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு அன்னதானம் அளித்த குடும்பத்தினருக்கு அண்ணாமலையாரின் பரிபூர்ண அருளும் ஆசியும் என்றென்றும் இருக்கும். ஓம் நம சிவாய. இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. இவங்க குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். ஓம் நம சிவாய. அவருக்கு எத்தனை கொடுத்துருங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க வேண்டிக்கங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்னதானம் செய்த குடும்பத்தார்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கங்க. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஆமா சிவராத்திரி எல்லா பக்கமும் சாப்பாடு தாங்க. பக்தர்கள் நேற்று நிறைய பேர் சாப்பாடு கேட்டு வந்தாங்க. இன்னைக்கு வேணாம் தான் பார்த்தேன், நேற்று கொடுக்க முடியல. அதனால நீங்க நம்ம சார்பா அந்த கிரிவல நடந்து வராங்கல்ல திருப்பத்தூர்ல சிவனடியார்கள், அதனால நீங்க சாப்பாடு வண்டி ஃபுல்லா போட்டு வந்துக்கிறேன். கேட்கிற அந்த நேற்று கொடுக்கல இல்லைன்னு சொன்ன எல்லாருக்கும் கொடுக்குறது. எத்தனை? 2 இஷ்டா. சாப்பாடு போட்டுக்கோங்கன்னு சொல்லுவீங்களாங்க. எப்படி முதல் சாப்பாடு எழுந்துருச்சுருங்க, 2வது போட்டுக்கோங்க சொல்லுவீங்களா? போயிட்டு வாங்க. தாத்தா உண்ணா ஒண்ணு கொடு. ஓம் நமச்சிவாய. ஒண்ணு வாழ்க வளமுடன். ஒண்ணு போதும். நிறைய சாப்பாடு சிவராத்திரி இல்ல, வரும் நாளைக்கு நிறையவே வரும். நாளைக்கு 400 கலெக்ஷனா? 100 வருது. அப்ப ஒரு சாப்பாடு கொடுத்துரு. தாத்தா 20-30 நேரம் 100 ரூபாய் தான். இதெல்லாம் வீடியோல சொல்லாதீங்க. இதை பாருங்க, கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போறவங்க கிரிவல பாதிக்கு வந்துருவாங்க. அங்க போனா நானும் பாத்துக்குவேன். ஐயோ எப்பா. ஆமா, அதுதான் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்றது? சந்தோஷமா இருக்கட்டும். விடுங்க, சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் பேரை சொல்லி சந்தோஷமா இருங்க. போலாம். ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. சிவராத்திரி நமச்சிவாய. அதுக்குள்ள ஒரு ஆள் வந்தா சரி பரவாயில்ல, வாங்க. அதுக்கு போய் என்ன இருக்கு, வாங்க. சிவராத்திரி இன்னைக்கு. ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. எதுனா ஏன் ஒரு மாதிரிக்கிறா? காலையில் உடம்பு பேஜாராக சரி போயிட்டு ஏன்னா ஓம் நமச்சிவாய. என்ன கமலஹாசனுக்கு முதல்ல கொடுங்கன்றாரு, என்ன விஷயம் தெரியலையே. சிவராத்திரிக்கு எதனா விசேஷமா? ஓம் நமச்சிவாய. நாங்க விசேஷமா உணவு கொடுக்கறதே போதும், அது போதும். நமச்சிவாய. ஐயா 2 கொடுங்க. நம்ம சாப்பாடு தானே.
ஐயா இந்த டீச்சர் குடிச்சப்போ நான் இங்கே இல்லை வெளியில் போயிருந்தேன். இட்லி மணி என்னைக்கு கொடுக்குறோம் அன்னைக்கு வாங்கிக்கோங்க. தாத்தா எத்தனை தாத்தா சாப்பிட்டவங்க ஒன்று வாங்கி வீண் பண்ணாதீங்க ஐயா. ஏன்னா நேற்று திருப்பத்தூர்லேருந்து நிறைய பேர் நடப்பயணம் வந்தாங்க சிவனடியார்கள். அவங்க யாருக்குமே சாப்பாடு கொடுக்க முடியல. அதனால் நீங்கள் சேர்த்து போட்டு வந்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பசியில் இருக்கிறவங்களுக்கு போட்டோமே. கொடு. புளி சாதம் உங்களுக்கு எத்தனை புளி சாதம்? அதனால தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சாப்பிட கூட இல்லை, எல்லாருக்குமே போனோம் அப்படின்றதுக்காக தாங்க. ரெண்டுடா. ஓம் நமச்சிவாய். அவர் புளி சாதம் ஒன்று கொடுத்துரு, ஊறுகாவோட கொடுத்துரு. வாங்கிக்கோங்க ஐயா, வாங்கிக்கோங்க ஐயா. எத்தனை ஐயா? ஒன்று. ஓம் நமச்சிவாய். ஒன்று. ஓம் நமச்சிவாய். ஊறுகாய் ஒன்று கொடுத்துரு. போயிட்டு வாங்க. புளி சாதம் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்தீங்க? புளி சாதம் கேட்குறோம். சரி, ஊறுகாய் வேணுமா? ஊறுகாய் எதுவும் இல்லை, இந்த இதையும் வச்சு எதுவும் வேணாமா? வீட்டில் தண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் தண்ணி சாப்பிடுவீங்க தான். ஓ, நீ சொல்ற தண்ணி இல்ல, நான் தண்ணி தான் சொன்னேன். அந்த உலகத்துல ஒண்ணு இல்ல, தண்ணின்றது வேற, சாராயன்றது வேற. அது எவனோ ஒருத்த தண்ணின்றத கண்டுபிடிச்சான்றதுக்கு அது எப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தான் ஒன்றும் புரியல. அந்த காலத்துல சாராயம் குடிச்ச மிக்ஸ் நாங்க பண்ணல, அப்படியே சாப்பிடுவீங்க. எல்லாத்தையும் எடுக்கிறியா? அதெல்லாம் போடு. அப்படியே நான் பொதுவாக தான் தண்ணி வேற தானே, தண்ணி தானே அந்த காலத்துல சொன்னோம். அது வந்து சாராயம். தமிழ்ல ஒரு பொறுத்த வரைக்கும் எப்படி பேசினாலும் அதுல வந்து 4 அர்த்தம் 3 அர்த்தம் வரும். 3 அர்த்தம் வரும். ஒன்று கொடுத்துருப்பா, ஒன்று கொடுத்துருப்பா. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமக. ரெண்டா சிவராத்திரி. டீ சாப்பிட்டுங்க ஐயா. டீ ரேட்டை கொடுத்துட்டாங்களா? நைட்டு விடிய காலையில் கொடுத்தாங்க. பாதி கொடுத்துருக்கேன், 64 டீ கொடுத்துருக்கேன். சிவராத்திரிக்கு மேலே கொடுக்க சொன்னேன் நான். இன்னைக்கு நைட்டு குடிக்கிறேன்னாங்க. நீ நைட்டு கொடுக்குறாமா? ஒரு 2 நாளா கொண்டாடுறீங்க சிவராத்திரியை. சரி விடுங்க. இப்போ குடிச்சவங்கள கொஞ்சம் வெளியே போயிடுவாங்க. ஓ, நாளைக்கு வெளில போறேன், அதனால இப்பயே டீ கொடுன்னு கேட்டு வாங்கிட்டாங்க. சரி விடுங்க, யாரோ ஐயாட்ட சொல்லிடுங்க, நான் தான் போட்டு கொடுத்தேன். சரி 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 சரி. சொல்லி குடிச்சிட்டு திருப்தியாக சாப்பிட்டேங்க ஏன்னு சொல்லிடுங்க. சந்தோஷம் சந்தோஷம். நைட்டு போட்டு கொடுத்துறேன். அக்கா எவ்வளோ டீக்கா கொடுத்துக்கிற? 4. ஓம் நமச்சிவாய. நீ சொல்லக்கூடாது. ஓம் நமச்சிவாய. எவ்வளோ டீக்கா கொடுத்துக்கிற? 64 கொடுத்துக்கிற. இன்னைக்கு என்ன பண்ண? 136 டீ கொடு. நீ நைட்டு 200 கணக்கு பண்ணிக்கோ. இன்னைக்கு என்ன பண்ண? நேற்று 64 கொடுத்துட்ட. இன்னைக்கு நைட்டு நிறைய பேர் முடிச்சுட்டு இருப்பாங்க. அதான் காலையில கொடுத்த. நைட்டு 136 டீ கொடு. முடிச்சுட்டு இருப்பாங்கல்ல இன்னைக்கு, அதனால கொடுத்துட்டு கணக்கு பண்ணிக்கோ காசு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாழ்க வளர்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம எதை சொன்னாலும் அது நம்ம நல்லதே நடக்கும். ஓகேவா? கண்டிப்பாக. ஆமா, நன்றி. வேற என்ன விசேஷம்? நீங்க பெரியவங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? போஸ்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப். நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப். கிட்டத்தட்ட எவ்வளவு வருது பென்ஷன் உங்களுக்கு? இப்போ வரும் 35,000 வருது. ஒரு 35,000 பென்ஷன் வருது. ரிட்டையர்மெண்ட் பணம் எவ்வளோ வந்துச்சு? அது 1.5 லட்சம் வந்தது. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி 1.5 லட்சம்? நான் சொல்ல 15 வருஷத்துக்கு முன்னால. 15 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 லட்சம் தான் வந்துச்சா? சும்மா போய் சொல்லக்கூடாது. அவர் வீடு எல்லாம் வாங்கினதுலாம் எப்படி? ஓ, வீடு எல்லாம் கடன் எல்லாம் கழிச்சிட்டு 1.5 லட்சம் ரூபா. 1.5 லட்சம் வந்துச்சு. சரி, நமச்சிவாய. எதுக்கு சொல்ல வரேன்னா, எதுக்கு சொல்ல வரேன்? சொல்லுங்க. அதுதான் சில பேர் ஏமாத்துவாங்க. இவ்வளோ வந்து அவ்வளோ வந்து கம்மி சொல்லுவாங்க. அந்த இது இருக்குது. இன்னொரு புளி சாதம் கொடுத்துருக்கோம். போயிட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப். ரைட்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே துறந்து இப்படி இருக்கிறாரு. அதாவது ஒரு சில பேர் எனக்கு இது ஆகணும் அது ஆகணும்னு கேட்பா. அதே வேணுங்க. நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. பசங்கள் கட்டி கொடுத்துருக்காரு 2 வீடு. கொஞ்சம் நான் ஒதுக்கிட்டு அவ்வளோதான்.
ஒதுங்கிட்டீங்க நீங்களா, அவங்க எதுவும் சொல்ல, நீங்களா ஒதுங்கிட்டீங்க. சொல்ல. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்கள போய் நம்ம போயிட்டு எதனா கேட்டா அவங்களுடைய சுதந்திரத்துல தலையிடுற மாதிரி ஆயிடும். அதேதான். அதனால என்னுடைய கடமையை நான் முடிச்சிட்டேன். ஆமா. ஓகேவா? நீ வந்து இன்னும் என்ன வந்து பார்க்கல, பண்ணல, போல, வரலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இப்போ என்ன பண்றானுங்க, மாசம் வந்தா 1000 ரூபாய் எனக்கு கொடுத்துருங்கன்றாங்க. யாரு நீங்க கொடுத்துடணுமாமா? கொடுங்கம்மா. இந்த 35,000 வரத்த வந்து தெரியுது. ஆமா. அந்த 35,000 என்ன பண்றீங்க? அக்கா தங்கி எல்லாம் இருக்குதுல்ல, உங்க அக்கா தங்கைகளுக்கு கொடுக்குறீங்க. அவங்களுக்கு கொடுத்துட்றான். அப்ப பிள்ளைங்க கேட்காம இருப்பாங்களா? நாங்க வீடு கட்டி கொடுத்தது சும்மா மாமனா மாமியா கொடுத்தா பரவாயில்ல, அவங்க இருக்கிறத வாங்கிக்கிறானுங்க. என்ன கேக்குறேன், அதுக்கு நான் என்ன சொல்றேன், பெத்த பிள்ளைங்களுக்கு தானே 1000 கொடுக்க போறீங்க, அக்கா தங்கச்சியில கொடுக்குறேன்றீங்களே, அதுக்கு பெத்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமே. சோறு போடுறது யாரு போடுறது? யார் போடுறது? அக்கா தங்கச்சி தான் போடுது எனக்கு. இங்க போடுறது இங்க போறது இல்ல. ஊருக்கு போனீங்கன்னா மாதம் போறேன். பென்ஷன் கையெழுத்து போடுறதுக்கு. பென்ஷன் கையெழுத்து போட்டு காசு மொத்தமா வாங்கி யார்கிட்ட கொடுப்பீங்க? தங்கச்சி வீட்டு கொடுத்து உங்க தங்கச்சிட்ட கொடுத்து எந்த பசங்க வந்தா கொடுக்க சொல்லுவீங்க? 2 பசங்க வராங்க. உங்க பசங்க வந்தா? உங்க பசங்க வந்தாவளா? மற்ற பசங்க யாரும் குடும்பம். அப்புறம் ஏன் இன்னும் 1000 ரூபாய் கேக்குறாங்க? அவங்க செலவு பார்த்தலையும் எவ்வளவு நீங்க எடுத்துட்டு வருவீங்க? நான் மொத்தம் தான் அப்படி இல்லண்ணே, நான் எனக்கு புரியல. 35,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறேன். ஆமா. எவ்வளவு 35,000 கையில வாங்குறியா? வாங்குறேன். அந்த காசு என்ன பண்ற? 35,000 ரூபாய் தங்கச்சி 30,000 ரூபாய் கொடுத்துட்றான். தங்கச்சிங்களுக்கு 30,000 கொடுக்குறேன். 4 பேர் இருக்காங்களா? 4 தங்கச்சிங்க ஷேர் பண்ணி 30,000 கொடுத்துட்றேன். நீ 5,000 சின்ன பெரியவன் வருவான். அப்ப 10,000. என்ன வேலை செய்யறாரு பெரியவர்? அவங்க இது எலக்ட்ரிக்கல் இருப்பாங்க. சரி, பெரியவருக்கு கொடுத்துறீங்க. சின்னவன் வந்து கம்ப்யூட்டர் மெக்கானிக். அவருக்கு இப்ப வந்து 30,000 அங்க குடுக்குறியாப்பா, அதுல 1000 சேர்த்து கொடுப்பான்னு கேக்குறாங்க. அது தப்பு இல்லையே? தப்பு இல்ல. இப்போ என்ன நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க நான் கேக்குறேன். யார? நான் பசங்களை கேக்குறேன். பசங்களை நீங்க எனக்கு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. பசங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் அது கூட இது கூட நான் கேட்கல. மாதம் வந்து டெய்லி சாப்பிட போறியா, நீ சாப்பாடு போடுறேன் வாங்க எருன்னு கேக்குறீங்களா? நான் ஒருத்தர் ரெடி. அப்படியோ 2 நாள். ஆனா யாரும் அப்படியே கூப்பிடுற மாதிரி இல்ல. கூப்பிடுற மாதிரி இல்ல. கூப்பிடுற மாதிரி நான் அவங்களுக்கு கூப்பிட்டு நான் சோறு போட்டாதான் சாப்பிட்டு. அதாவது என்னன்னா, நீங்க எனக்கு மாசம் ஆனா நீ எங்க வீட்டுல வந்து சாப்பிடுப்பா, எங்க வீட்டுல இருப்பான்னு எந்த புள்ளியும் சொல்லல. எந்த புள்ளியும் சொல்லல. நீ இப்ப ரோட்ல இருக்கிறது எல்லாமே தெரியும் எல்லாருக்கும். வந்து கூப்பிட்டு வான்னு கூப்பிடல, அதனால நான் ஏன் கொடுக்கணும்? நான் சரி மாசத்துல ஒரு நாள் போறீங்களா, அப்ப கூட உங்க பிள்ளைங்க சாப்பாடு போறது இல்ல? அப்ப துட்டு நீ ஒரு தெரியாதுப்பா எனக்கு. ஆனா சாப்பாடு ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்களா? உண்மையாவா? ஆமா. நெய்யாதான் சாப்பாடுலாம் ஆயிடுச்சு, நீ வருவேன்னு தெரியாதுப்பான்னு சொல்லியிருக்காங்களா? ஆனா தங்கச்சிங்க சாப்பாடு போடுவாங்க. அதுக்குன்னு வேலை வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரைக்கும். உங்களுக்கு நீங்க வரீங்கன்னாவே இடப்படலாம் செஞ்சு சாப்பாடு போடுவாங்க. மாமலா வீட்டுக்கு தேவையான சாப்பாடு அந்த சாப்பாடு உங்களுக்கு போடுவாங்க. அதை கூட பிள்ளைங்க போட மாட்டாங்க. அவனுக்கு ஏன் 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, அதானே? ஆமா. சரி, உங்க மனம் போலே பண்ணுங்க. ஆனா ஒண்ணு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாரும் 2 வீடு வாங்கி கொடுத்துரு. ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துரு. ஆளு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். வீடு கட்டி கொடுத்துட்டீங்க. வேலை செஞ்சு போயிடுச்சுக்கிட்டா நீங்க வீடு கட்டி கொடுத்தாச்சுன்னு சொல்றீங்க. இப்போ உங்க பிள்ளைங்களுக்கு என்ன கோவம் வரும்னா, பெத்த பிள்ளைங்க நமக்கு வந்து 5,000த்துல பாதி கொடுக்குறாரு, இன்னமும் அக்கா தங்கச்சிங்களுக்கு வர 30,000 பென்ஷன் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம். ஆமா, அதே கேள்வி கேட்டாங்களே. நீ கேட்டது தப்பா இருக்கா? இப்ப அதே வீடு இப்ப இருக்கீங்களா? சொந்தத்துல நீங்க கட்டுறீங்களா? நீங்க சொந்தமா கட்டினீங்களா? நான் தானே கட்டினேன். அதான் கட்டி கொடுத்தேன். இல்ல உங்க மாமனுங்க 2 பேர் 3 பேர் இருக்காங்க. எவனாவது வீடு கட்டி கொடுத்தாங்களா? மாமனாருங்க, மாமாங்க, தாய் மாமனுங்க. அவங்க அம்மாவுக்கு கூட பிறந்த அண்ணனுங்க. அவங்க யாரும் கட்டி தரல. அவங்க எப்படி கட்டி தருவாங்க? பெத்த பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா உறவு தான் கட்டி தரும். தாய் மாமாலாம் கூடமா கட்டி தருவாங்க? என்னன்றானுங்க, என்ன அங்க இருக்கு சொன்னானுங்க. அதுதான் அவங்க வந்து கூட இருக்க சொல்றாங்க. கூட எதுக்கு? அவங்க 3 நேரத்தை பாத்துக்கணுமா? நைட் ஆனா போய் பார்க்கணும். யாரு உங்க பிள்ளைங்க இருக்க சொல்றாங்களா? பிள்ளைங்க இல்ல, மச்சானுங்க வந்து என் நிலத்தை பார்த்துக்கிட்டு இங்கே இரு, இங்கே சாப்பிடு, நீ ஏன் ரோட்ல போய் இருக்கிற கஷ்டப்படுற அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல அவங்க நான் சேர்த்து இருக்கிறது இங்க இருக்கிறத சம்பாதிக்கிறது தெரியும் அவங்களுக்கு. அவங்க என்ன, நீ ஏன் அங்க போய் வெயில்ல நிக்கிற? நீ ஏன் நான் டெய்லி 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குறியா? நீ சொல்ல 35,000 வருமானம் வருது, நீ ஏன் வந்து இங்க இருக்கிற? அவன் கேட்கறது ரைட்டா இல்லையா? நீ தப்பு இல்லை, நீ கேள்வி. இது வந்து அக்கா கையில கொடுத்துட்டு நான் சோறு போடுன்னு கேட்கல.
அவங்களா போடுறாங்க. நான் 2 நாள் இருப்பேன், 3 நாள் நான் சொல்லிட்டு வந்துடுவேன். உனக்கு பொதுவா பண்ணா அங்க ஒரு நிம்மதி இல்ல, நிம்மதி கிடையாது. அதனால இப்படி வந்துட்டேன். ஆமா, அது ஒரே வார்த்தை சொல்லிட்டா. ஏன் அதை சொல்லி கௌரவம். அப்ப மச்சானுங்க கிட்ட போய் தோட்டத்துல வேலை செஞ்சா கௌரவம் போயிடும், நமக்கு கொஞ்சம் கௌரவம். அவனுங்க கிட்ட போய் கௌரவத்தை இழந்து போயிட்டு நம்ம வந்து அப்படின்னா அவங்க வீட்டு வேலைக்காரங்க தானேங்க. அவங்க உங்க பொண்டாட்டியோட தங்கச்சி தம்பிங்க அண்ணனுங்க, பொண்டாட்டியோட அண்ணன் அவங்க தோட்டத்துல ஆனா காசு கொடுக்க மாட்டாங்க. சும்மா பாத்துக்க சொல்றாங்க. சும்மா பாத்துக்க சோறு போட்டுறேன், சோறு வேணா போட்டுறேன், சும்மா பாத்துக்க சொல்றாங்க. அது பாத்துக்க முடியாது. சரி, ஆமா கரெக்ட். இங்க இருந்தா பரவாயில்ல, ஏன்னா சம்பளம் கொடுத்து போட்டா பரவாயில்ல. இது எனக்கு ஏதோ கொடுக்குற வருமானமும் கொடுத்து அப்படி இப்படி. நான் இன்னொரு ஐடியா கொடுத்தேன் அவங்களுக்கு. நீங்க வந்து வேலை வாங்குறது பெருசுல, எனக்கு ஏதாவது ஒரு கம்பெனி மாதிரி ஏதாவது சின்னதா ஒயரிங், எலக்ட்ரிக்கல் வேலை, கார்பெண்டர் வேலை, எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய சொல்லு, நான் செய்துக்கிறேன். ஒரு இடம் போடுறான்னா அதெல்லாம் கேட்காதுன்றாங்களா? சரி நீண்ணா, உங்க தங்கச்சிங்க ஏதோ அந்த பாசத்துலயாவது பாக்குறாங்க, அதனால அந்த காசை கொடுத்துட்டு வரேன், அந்த பாசத்தையாவது காமிக்கிறாங்களே. சரி நீண்ணா, போயிட்டு அப்போ எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எத்தனைங்க வேணும்? 2 சாமி. ஓம் நமச்சிவாய. ஸ்பெஷல் எதுவுமே இல்லையா சாமி? ஸ்பெஷல் சாப்பாடு தான் ஸ்பெஷல் இன்னைக்கு. ஓம் நமச்சிவாய. எதுவுமே வேணாலும் வந்து இங்க எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது வந்து சாமியாரான்றது தான் யோசனையா இருக்கு. நீங்கள் முற்றும் திறந்து வந்து விட்டீர்கள். இங்க வந்து ஸ்பெஷல் இல்லையா, நைஸ் இல்லையா, நெய் போடலையா தோசையில இருந்து நீங்க போல இருக்கு. ஓம் நமச்சிவாய. யாரோ இறந்த ஓம் நமச்சிவாய. சிவராத்திரி நல்லபடியா போகுது. உங்களுக்கு எந்த பக்கம் போகுது? அதே பக்கம் எனக்கும் போகுது. மகான் வந்து அன்னைக்கு வந்து வாங்கிங்கன்னு சொன்ன பாரு, என்னை வந்து வாங்கி கொள்ள சொல்கிறாயா? லெமன் டீ தானா? என்ன பண்றது, நம்ம எதையுமே சொல்லக்கூடாது போலகுது. மகான் அன்னைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொன்னதுக்கு என்னை வந்து வாங்கி கொள்ள சொல்கிறாயா? மகான் நான் யார் தெரியுமா? 2 வேலை கொடுங்க. புளிசாதம். தண்ணி பாட்டில் ஒன்று கொடுத்தான். சித்தர் வரலையா? இன்னும் அவங்க அம்மாவோட இதெல்லாம் முடிஞ்சதான் வருவாரு. சரி. சரி, ஓம் நமச்சிவாய. பாத்துக்கிறானேன்றது ஒரு பக்கம் தோணுது. தர்மம் எடுக்க வைக்கிறதுக்காவது எவனோ ஒருத்தன் ஒரு கூழ் கஞ்சியாவது கொடுக்குறானே. சில ஆசிரமங்கள்ல இட்டு போட்டா கூட பார்க்க மாட்டானுங்க. என்னவோ போ, எதையும் வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரம் எதையும் இது பண்ண முடியல. வணக்கம். வணக்கம் சாமி, நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் சாமி. சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கிறேன். அப்பா அம்மா சௌக்கியமா? எல்லாமே நீங்க. எங்க அம்மா அப்பா எல்லாம், அண்ணன் தம்பி அக்கா தம்பி எல்லாமே நீங்க தான். நான் தானா? பத்தியம்மா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறப்பா. குமார் நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாருப்பா. நிர்மலா அக்கா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க. சரி, உங்க குழந்தை எல்லாம் நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறாங்க. நான் இப்ப போய் எனக்கு கொடுமை பண்ண உங்க வீட்டுல தான் வந்து ஒப்பாய் வச்சு அழுதுனே இருப்பேன். ஏன்? என் தலையெடுத்து சரி. அப்புறம் அவர் தான் என்னை கரை வெட்டி இங்க விட்டாரா? சரி, கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டுக்கிறீங்க. என் புருஷன் அடுத்தது யாரு உன் புருஷன் கேட்டா நீ தான்ட்டு போவீங்க. எத்தனை? 1 வணக்கம் சார். வணக்கம். என்ன ஊர்ல இருந்து வரீங்க சார்? நான் இங்க சொந்த ஒரு திருப்பத்தூர் பக்கம் நாற்றம்பள்ளி. சரிங்க. இது இப்போ வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணி. சரிங்க. வாங்கிக்கம்மா. சாப்பிட்டீங்களா நீங்க? இப்போ சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கொடுத்துருங்களா? சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக உங்களை பார்க்கணும். இப்போதான் டீ சாருமே சொல்லிட்டு இருந்தேன். வினோத் சாரை பார்க்கணும்டா. சரி. 360 டெய்லி உங்களை அப்லோட் பார்த்துட்டே இருப்பேன். சரிங்க. பேசுவேன். வருதா இல்லம்மா, யாருக்கும் கொடுக்கறது இல்லம்மா. வருதா? சாப்பாடு வாங்கிக்கோங்க. டெய்லி பாக்குறீங்களா? சரிங்க. ஓம் நமச்சிவாய. நாமளையாரு கரோவரா. நமச்சிவாய. பரவாயில்ல. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். தண்ணி கொடுப்பா 2. தண்ணி 2 கொடு. தண்ணி 2 கொடுப்பா. உங்க சேனல் கான்டாக்ட் வருதுங்களா? அதுவும் நான் உங்களுக்கு கான்டாக்ட். ஆமாம். போயிட்டு வாங்க. நமச்சிவாய. வாங்க.
வாங்க வாங்க போயிட்டு வாங்க வாங்க பிரதர் வாங்க வாங்க போயிட்டு வாங்க. ஏமண்ணா எத்தனை ரெண்டா? ஓம் நமச்சிவாய. சாப்பிடுண்ணா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும் ஐயா? ரெண்டா? ஒண்ணா? என்ன தாத்தா அப்படின்னு கேட்டா 6 கலியமூர்த்தி தாத்தாவா. திரு கலியமூர்த்தி தாத்தா அவர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? கடலூரில் இருந்து வருகிறேன். கடலூரில் இருந்து. கடலையே விட்டு விட்டு வந்தீர்களா? கடல்ல இல்ல, கடலூர். அதான் கடல் ஊர். கடல் இருக்கு. ரெண்டா ஒண்ணா உங்களுக்கு? இல்ல ஒண்ணு போறோம். ஏய் வேணா வாங்கிக்கணும் வேணா. ஏன்னா இப்படி கட்டி போட்டு வச்சுக்கிறேன். நானா இப்படிலாம் பண்றேன். நீ என்னடா கட்டி போட்டுக்கிறாங்களா? கட்டி போட்டுக்கிறாங்களாடா உன்ன? அடா கடவுளே. சரி 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 சரி. எண்ணற்ற செல்வங்கள் எத்தனை இருந்தாலும் முருகையா. ஓ ரைட் ரைட். ஏ சிம்பா பாய். நிறுத்தலாமா? போன அதேதான் அவர் நேத்து கேட்டாரு. அவர் நேத்து கேட்ட வார்த்தை அதேதான். புளிசாதம். புளிசாதம் ரெண்டா? புளிசாதமே 2 வேணுமா? வெள்ளை சாப்பாடு, கீரை குழம்பு. வெள்ளை சாப்பாடு, கீரை குழம்பு. ஆமா. அப்ப புளிசாதம் அதெல்லாம் நான் கொடுப்பேன். அதுதான் இப்படி போய் இப்படி தொடுறாரு அவரு. அப்படி லைன்ல நின்று வாங்கிக்கோங்க. லைன்ல நின்னுங்க. நீ ஏன்டா குழப்புற? அவருதான் குழப்பினாருண்ணா. தயிர் சாதம் வெள்ளை சாப்பாடு. ஐயா லைன்ல நில்லுங்கம்மா. கொஞ்சம் லைன்ல நின்னீங்கன்னா கொடுத்துட்டு போயிடுவேன். நான் இப்போ இன்னைக்கு இப்போ ஃபுல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சிடலான்னு சாப்பாடு வந்துச்சுன்னு. அதனால லைன் இருந்தேன். நான் எடுத்து கொடுப்பான். எனக்கு ஒண்ணுதான். அவன் அங்கேருந்து எடுத்து கொடுக்கணும்ல பாக்ஸ். ஒரு நிமிஷம் சாமியார்கள் கொடுத்துட்றான். போயிட்டு வா. இது சாமியார்களுக்காக எடுத்துட்டு வர சாப்பாடு. இன்னைக்கு சிவராத்திரின்றதால நிறைய இடத்துல சாப்பாடு போடுறாங்களா, அதனால எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக கொடுக்குறேன். சரிங்களா? ஒன்னா 2ங்களா உங்களுக்கு? எத்தனை வேணும்? அதே ஓம் நமச்சிவாய. எத்தனைமா வேணும்? சாப்பாடு வீண் பண்ணாதீங்க. 2 வேணா 2 வாங்கிக்கிங்க. 1 வேணா வீண் பண்ணிடாதீங்க. சாப்பாடு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரோம். வீண் பண்ணிடாதீங்க. எத்தனை வேணும்? இது கீழே சாப்பாடு நீங்க கீழேயே கொட்ட மாட்டீங்க. ஒரு வாய் சாப்பிட்டாலே அந்த சாப்பாடு உங்களை சேர்த்து சாப்பிட வச்சிரும். அந்த மாதிரி சாப்பாடு கிடையாது இது. இருந்தாலும் சொல்றேன் நான். ஐயா லைனுக்கு போயிடுங்கம்மா. லைனுக்கு போயிடுங்க. லைன்ல நின்னுங்க. 2 அதான் 2 கொடுக்குறேன். போயிட்டு வாங்க. ரெண்டா? ஒண்ணா? அண்ணாச்சி பழம் நீங்க தான் கொடுத்ததா? நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. இது கேசட் பாத்தீங்களா? அந்த இது அது நீங்க பார்க்கல ஐயா. போட்டுக்கலுங்க. நேற்று இன்னும் கேட்க வேண்டிய பாட்டு அது. சிவராத்திரி எங்க ஊர்ல உள்ள இருக்கு. எத்தனை வேணும் சாப்பாடு? வீண் பண்ணக்கூடாது உணவை. சாப்பிடும் வீணாக்க மாட்டோம். சாப்பிட மாட்டேன்றாருமா. வீண் பண்ணக்கூடாதுன்னா சாப்பிட மாட்டோம். ஓ மாத்தி சொல்லிட்டு. எத்தனை வேணும் உங்களுக்கு? ஓம் நமச்சி. வீண் பண்ணக்கூடாது, சாப்பிட மாட்டோம். இதே பாட்டு அதுல உண்டு. சரிங்க சரிங்க சரிங்க. நான் படிக்கிறேன் ஐயா. சாப்பாடு கொடுத்துட்டு நான் படிக்கிறேன். 12 சிவாலயங்கள். சரிங்க ஐயா. வாங்கி ஒன்று அவர் கொடுத்துட்றாரு தாத்தா. தரையிரு 2 சாப்பாடு படிக்கிறேன். நான் படிச்சுட்டேன். ஓம் நமச்சிவாய. எத்தனைமா வேணும்? 2. எண்ணற்ற செல்வங்கள். எங்க
காளியம்மா கோயிலாண்ட அந்த 10 பேர் உட்காடுறாங்களே, ஏந்து நடந்து போய் வாங்க முடியல அவங்க 10 பேரால. கால் இல்லாதவங்க, கால் உடைஞ்சவங்கள பத்தி யோசிக்கலாம். உங்களுக்கு கால் கை எல்லாமே இருக்குது, எழுந்து இன்னொரு இடத்துல போய் வாங்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும்ல. அந்த எண்ணம் இருந்தா அவங்களுக்கு பசி ஆறிடும்ல. இன்னைக்கு சிவராத்திரி, ஏகப்பட்ட பேர் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்குற இடத்துல போய் வாங்கணுமா இல்லையா? இப்ப பட்னியா இருக்கிறாங்க, சாப்பாடு ஒண்ணுமே வரல அப்படின்னா தவறா இல்லையா? அப்ப அவங்கள நம்ம நினைச்சு வருத்தப்படுறது நமக்கு கஷ்டம், நமக்கு தான் பாவம். சரிங்களா? இன்னைக்கு சிவராத்திரி நான் பொதுமக்களுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, பூரா எல்லாரும் இன்னைக்கு அன்னதானம் பண்ணிட்டு வராங்க. சிவராத்திரிக்கு அன்னதானம் பண்ணணும். அந்த 10 பேர் நான் எங்கேயும் போக மாட்டேன், என்னை தேடி தான் வரணும்னு உட்காந்துக்கிறது தப்பா இல்லையா? எத்தனை வேணும்? இங்க பாருங்க, நம்ம வருத்தப்படுறது யாருக்கு வருத்தப்படணும் தெரியுமா? உண்மையா சீக்கில இருந்து எழுந்து போக முடியாதவங்க, கை கால் இல்லாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, இவங்களுக்காக வருத்தப்படலாம். ஓகேவா? யாரா ஏவுறாரு சித்தரா? இவரா? வேற எந்த ஆசிரமத்துல வைக்கிறது? சமையல் நல்லா பண்ணுவாரா? மாஸ்டர் தான் அவரு. மாஸ்டரா? போதுமா ஒண்ணு? நிஜமால் தான். அப்படியா? ஸ்பெஷல் ஒண்ணு கிடையாது. இவர் டீச்சர். அவரு டீச்சர். சிவாய நமக்கு. ஒண்ணு போதும் ஐயா. ஒண்ணு போதுமா? எத்தனை வேணும் ஐயா? 2 கொடுங்க. 2 கொடுங்க. எண்ணற்ற செல்வங்கள் எத்தனை இருந்தாலும் என்ன சிவாய நமக்கு. சாப்பாடு ஒரு செட்டு கொடு. தண்ணி கொடு, தண்ணி வைக்கிற மாதிரியே கொடு. யாருன்னா எடுத்து சாப்பிடுவாங்க. சண்முக தாத்தா ரூபத்தில். என்ன மாமா, சண்முக தாத்தா சமாதி சுற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு கல்பூரம்லாம் ஏற்றி வச்சுக்கிறாங்க, விளக்கு வேற ஏற்றி வச்சுக்கிறாங்க. யாரும் தெரியலையே மாமா. தெரியல தாத்தா. சொன்னாரு. என்ன சொன்னாரு? சாப்பாடு விற்கிது எப்படின்னு. நான் அங்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனேன். என்ன சாப்பாடு? கீரை குழம்பு, புளி சாதம். என்ன தாத்தா, சிவராத்திரிக்கு என்ன விசேஷம்? நல்லா விசேஷம். என்ன சொல்ல விசேஷம்? என்ன சிவராத்திரி? ஒன்று மட்டும் கூட பிடிச்சி வருதாங்க, நல்லா இருக்கும் பிடிக்கிறது. சிவராத்திரி என்ன விசேஷம்? விடிய விடிய முடிப்பாங்க. கண்ணு முடிப்பீங்களா நீங்களும்? ஏன்? ஒரு நாள் போன வருஷம் கண்ணு முடிச்சேன், எப்பதான் முடிக்க முடியாது. ஏன் நீ பார்த்துருக்கேன், அவ்வளோ நடக்குது முழு. கண்ணை முட்டை என்ன ஆகுறது? நீ உட்காந்துருக்க வேண்டியதான், தூக்கம் வந்ததுன்னா போய் படுத்துக்க வேண்டியது. சாப்பம் விட்டதெல்லாம் இப்போ வாபஸ் வாங்கிட்டியா? எந்த சாப்பம் விட்டு? நடக்கும். இது மேலே நல்லது நடக்குமா? அதுக்கு மேலே எல்லாமே அதிகாரம் தானே. கால் சரியா போச்சா? 2 வாரத்துல கால் ஆடி இருக்குல்ல. கால் தான் சரியா போச்சு, அப்படியே அதுக்கு மேலே அழிவு காலன்ற. சாப்பிடு, இங்கே உட்காந்து சாப்பிட போறியா? அங்க இருந்து இங்க வந்துட்டேன். ஆனா 200 விட்டுட்டு போனேன். பாவம் பாவம். ஏன்னா நீ ஆத்திர ஊசி போடுறானே, அது மாட்டிக்காம போடுறது போலீஸ் கேஸ். ஓ, வண்டி தான் அடி. ஏதோ 200 விட்டுட்டு போனேன். போய் நான் அந்த சுகாதாரத்தில் போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டேன். எங்கே போயிட்டு? அதுதான் சுகாதார டிடி இன்ஜெக்ஷன் போட்டு கரும்பு கொடுத்தாங்க, மாத்திரை வலி மாத்திரை கொடுத்தாங்க. பார்த்தா பச்சை தண்ணியே குடித்தேன். பச்சை தண்ணியே குடிச்சு நல்லா சோப்பு போட்டு கழுவி சரியா போச்சா? போட்டுருந்தேன். சரி 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 இல்லை சரி, நான் சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு, உட்காந்து சாப்பிடு. என்ன போயிட்டு வரட்டுமா? உண்மையிலே இந்த ஆசிரமத்தில் உங்க சாப்பாடு ஒன்று அடிச்சுக்க முடியாது. நல்லா வீட்டு குழம்பு மாதிரி, வீட்டு சோறு மாதிரி இருக்கும்போது வீட்டு பாசத்தை தூண்டி விட்டுருமா? விட்டுருவேன். சரி சரி சரி. ஆசிரமத்தில் டேஸ்டே இருக்காது, நம்ம தான் டேஸ்ட்டு. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. சரி, போயிட்டு வரட்டுமா? ரைட்டு சாமி, வர சாமி. நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கும். அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினரும், மகா சிவராத்திரியை முன்னிட்டு அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினரும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கேன். சிவராத்திரியை முன்னிட்டு
அதான் நம்ம இந்த குடும்பம் முழுவதும் நல்லா இருக்கும். ரைட்டு. என்ன நைனா எல்லாம் ரெண்டு என்ன மீசை எல்லாம் வச்சுட்டுக்கிற ஏன் என்ன நைனா அழகு உனக்கு அழகு அதான் ஷாருக்கான் மாதிரி ஆயிட்டுக்கிற இப்ப எடுக்க சொல்லிட்டியா? நான் எடுக்க சொன்னேன் அது பாரு முகத்தை பாரு அப்படியே முகம் காமி கேமரால காமி மீசை எடுத்துட்டு ஐயோ வாய் வேற தந்து காமிக்காது ஓம் நமச்சிவாய தர வண்டி விட்டுக்கிறேன் பிள்ளைங்க என்ன பண்றது டேய் வாங்க ஏன் நைனா இப்படி அப்படி வந்துரு வா அப்படி வா ஓம் நமச்சிவாய ரெண்டு குத்துரு வந்து எல்லாருமே வாங்கிக்கோங்க புளி சாதம் வெள்ளை சாதம் எண்ணற்ற செல்வங்கள் எத்தனை இருந்தாலும் எதனா என்ன யாருக்கு வர சொல்லு என்ன வர சொல்லு எல்லாருமே வர சொல்லு இந்தாப்பா போய் சாப்பிடுப்பா வாங்கிக்கோமா வாங்கி எல்லாருக்கும் தான் கொடுக்குறேன் வாங்க ஓம் நமச்சிவாய போயிட்டு வாங்க செருப்பு கோயிலாண்ட போட்டுன்னு வராதீங்க இந்த இப்படி 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 போயிட்டு வந்து இந்தாம்மா சாமி சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூர்ல ராஜலட்சுமி அவங்க வந்து உங்களை கேட்டுதான் சொன்னாங்க. சரி சாமி துர்வாசனாண்ட பார்த்தாங்க. இப்பயா உங்க பேர் கரெக்டா உங்க பேரை குறிச்சு சொன்னாங்க. இன்னொத்தையா ராமசாமி நல்ல சிறப்பா அன்னதானம் பண்ணுவாரு, அருமையானவர், சாதுக்கெல்லாம் எடுத்துருந்தாங்க. அவர் நல்லா தெரியும் சாமி, நீங்க சொல்ல வேண்டியதில்லை. ராஜலட்சுமி சொல்லுங்க, கரெக்டாக புரிஞ்சு பண்ணுங்க. அதான் அண்ணாமலையாரெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் சாமின்னு. அதான் உங்களுக்கு கரெக்டாக நான் உங்கள் பேர் நான் சொல்லலை சாமி, அவங்களே சொன்னாங்க. இல்லை சிங்கப்பூர் ஆளுங்க ஒன்று பிள்ளைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க எல்லாருமே. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா நீங்கள் வந்து மனமுகந்து முதல் வந்து கை கொடுத்தீங்க, அந்த சிங்கப்பூருக்கு பெருமை சேர்த்து வச்சுட்டோம்ட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க. சரி சந்தோஷம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சாமி யாரை கேட்டால் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க சாமி. நம்ம பெருமையாக பேசுகிற அளவுக்கு ஒன்றும் பண்ணல சார். நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள். உங்கள் சேவை கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. வேறு ஒன்று சாப்பாடு போடுறோம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. சாப்பாடு போடுறது இல்லை, அதுக்குள்ளே எவ்வளோ ரிஸ்க்கு நீங்கள் வந்து எடுத்து செய்கிறீங்க. இருந்தாலும் அண்ணாமலையார் ஒன்று உங்களை நோட் பண்ணுறது இல்லையா? அண்ணாமலையார் நோட் பண்ணிட்டு மனுஷன் நோட் பண்ணி என்ன போகுது? அண்ணாமலையார் நோட் பண்ணுறாருன்றீங்களா? நோட் பண்ணுறாரு, அது போதும். அதுவே போதும். அவருக்கு தெரியும் இது உள்ள என்ன இருக்குது, அவருக்கு கண்டிப்பாக. நான் பல உதடுகள், பல நாக்குகள், பல விஷயமா பேசலாம். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு சின்னதாக ஒரே ஒரு முடிவு தான். அது அவருடைய லிஸ்ட்டில் நீங்களும் ஒருத்தராக இருக்கிறீங்க. சந்தோஷம், அதுவே போதும். ஏன்னா வரவங்கலாம் வந்து உங்களை பற்றி பெருமையாக கேட்குறாங்க. ஒன்று பின்ன உங்கள் பேரும் டக்குன்னு பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு முதல்லேருந்து நல்லா ஸ்பிட் பண்ணிட்டு நல்லா நம்ம பண்ணுறது ஒன்று அதை கரெக்டாக பண்ணணும்னு பண்ணுறோம். சாமி நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களுக்கு மழை போல வந்தாலும் பனி போல கரைஞ்சி போன எதுவாக இருந்தாலும் அண்ணாமலையார் உங்களுக்கு கூட துணை இருந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த குருவர் பாதுக்கு செய்கிற புண்ணியவாங்க எல்லாருக்கும் அண்ணாமலையார் அருள் கொடுப்பார் சாமி. எல்லாரும் அன்னதானம் பண்ணவங்க நல்லா அன்னதானம் பண்ணுறோம், கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அன்னபூர்ணி அவங்களுக்கு நல்ல வழி கட்டுவாங்க. சரி சார். சிவராத்திரி அம்மாவுடைய கோயிலிருந்து சொல்கிறேன். சரி சார். சிவராத்திரி சிவனுடைய எல்லாரும் மேலும் மேம்படணும். மக்கள் நல்ல மனசோடு வாழணும். யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. நல்ல உள்ளத்தோடும் தீமை செய்பவர்களையும் நினைக்காது, திருத்தி வாழ முயற்சி செய். தீமை செய்கிறவர்களை தீமை செஞ்சுட்டாங்க, அவங்களை அழிச்சு வாழ வேண்டாம், அவங்களை திருத்தி வாழ கிடையாது. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, தவறு பண்ணிட்டாங்க, தவறு இல்லை, எந்த மனிதனும் தப்பு பண்ணாதவன் கிடையாது. அவங்க அறியாம என்ன ஒரு விஷயம்னா,
எல்லா மனிதர்களும் தப்பு பண்றாங்க. அந்த மனிதன் செய்த தப்பு உலகத்துக்கு தெரியாத வரைக்கும் அவன் நல்லவன். எல்லாருமே தப்பு பண்றாங்க. சொல்றது புரியுதுங்களா? எது தெரியாம செய்யறாங்க, தெரிஞ்சு சார், எல்லா மனிதரும் தப்பு பண்றாங்க. அந்த மனிதர்கள் செய்த தவறு உலகத்துக்கு தெரியாத வரைக்கும் அவர்கள் நல்லவர்கள். அந்த தப்பு உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர்கள் கெட்டவர்கள். அவ்வளவுதான். இப்ப என்னன்னா, தப்பு பண்ணாத மனிதர்களே கிடையாது. அந்த மனிதர்கள் தவறை உணர்ந்து வாழ்ந்தால் அதுதான் அவங்க சாதாரணமா நல்லவங்கன்றது. ஆரம்பத்துல இருந்தே நல்லவங்க. ஆனா கெடுதலா இருந்து கெட்டவனா இருந்து நல்லவனா திருந்தலாம் பாருங்க, அவனுக்கு இன்னும் மதிப்பு ரெண்டு கொடுக்குது. அதனால நம்மளால எல்லாம் கொஞ்ச நாள் கெட்டவனா இருந்துட்டு நல்லவனா மாறிடலாம்னு நினைப்பாங்க. அதனால நீங்க சரி சரி நல்லது, எல்லாருமே நல்லா இருக்கணும் சாமி. அவ்வளவுதான். ஒரு சில இடத்துல கோயில் கிட்ட கொஞ்சம் ஒரு சில திருந்தணும். அதுதான் சாமி. எல்லாமே ஒரே நேரத்துல ஒரு நிமிஷம் நடந்தாது. படிப்படியா பூமியே சூரியனை ஒரு நிலைப்பாட்டுல தான் சுத்திட்டு வருது. ஒரு சில காலங்கள் சேர்த்து தான் சுத்திட்டு வருது. பூமி தானே சர்ன்னு சுத்திட்டு வரணும். எல்லாத்துக்கும் கால சந்தர்ப்பங்கள் வந்து கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி வகுத்து வச்சிருக்காரு கடவுள். அது எப்பப்ப நடக்குமோ அது நம்ம எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரி, நம்ம எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். கடவுளும் நமக்கு கொடுப்பாரு. இங்க உண்மை குருபாதையில உண்மையா இருக்க சாமியாருங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் திடீர்னு வந்த சாமியார் ஒருத்தருக்கு தாக்கி வச்சிருக்காங்க. அதனால இவங்க பேரு கெட்டு போகுது. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா பழைய சாமிகளும் அவங்க இருக்கிற அடக்கத்தாங்க. அவங்க வந்து தெரியும், அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புரியாதவங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரி சாமி, போயிட்டு வரேன். நல்லா இருக்கணும். போயிட்டு வரேன். எல்லாரும் நல்லா இருக்கும் சாமி. சரி சரி. இந்த சிவன் ராத்திரி எல்லாருக்கும் சிவபெருமான் இனி வருங்காலத்தில் மேலும் மேலும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். நோய் நொடி எல்லாமே இருக்கணும். உலகம் செழித்து வாழணும் சார். சரி சார். நம்ம இருக்கிற சந்தோஷம். பார்த்தீங்களா? கொடு ரெண்டா ஒன்று கேட்டது எத்தனை ஐயா? நமச்சிவாய். வாங்கிக்கோங்க எத்தனை ஐயா? ரெண்டு வெள்ளை சோறு, சாம்பார், இது புளி சாதம், இது வெள்ளை சாதம். இன்னைக்கு தான் வாங்குறீங்களா சாப்பாடு? வெள்ளை சாப்பாடு சாப்பிடுவேன். அதான் ஐயா, புளி சாதம் ஒன்று, வெரைட்டி சாப்பாடு ஒன்று. பருப்பு போட்டுருக்குமா? அப்படின்னா அதை பிடிங்க. ஒரு வெள்ளை சாதம் கொடு. தரேன். ஒயிட் ரைஸ் ஒன்று. அந்த புளி சாதம் இவருக்கு கொடு. போய் வாங்கிக்கோங்க ஐயா. தண்ணி ஒன்று கொடுத்துரு. இந்தாங்க, போய் சாப்பிடுங்க நைனா. என்ன ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க நைனா? எனக்கு மதுரை. மதுரையில் எங்க? வாங்கி ரெண்டு. மதுரையில் எந்த இடத்துல? எல்லாவரமா? சரி. திருச்சி. கடலாடி எங்க வந்துச்சு நடுவுல? சமாஸ்வாடி கடலாடி. நந்திசாமி தான் சிவராத்திரியில ஸ்பெஷல் தெரியுமா? சிவராத்திரியில யார் ஸ்பெஷல்? நந்தியே காணோம். நந்தி கீழே தொங்கிச்சா? நந்தி கீழே தொங்கிச்சா? கீழே வந்துச்சா? சிவராத்திரிக்கு ஸ்பெஷல்னா நந்தியோட ஆட்டம் தான் சிவராத்திரி ஸ்பெஷல். சரி, போயிட்டு வரட்டுமா? சிவராத்திரிக்கு அண்ணாமலையாருக்கு கூட அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அதிகமா. அண்ணாமலையாருக்கு பின்னாடி இருப்பாரு பாரு லிங்கோத்பவர், நீட்டா அடிமுடி காணாத லிங்கோத்பவருக்கு தான் இன்னைக்கு மிகப்பெரிய அபிஷேகம். அங்கதான் கூட்டம் அதிகமா இருக்கும். அங்க உள்ள இருக்கும் பாரு அண்ணாமலையார் சாமி, அங்க கூட அபிஷேகம் இருக்காது இன்னைக்கு அதிகமா. ஓகேவா? அடிமுடி காணாத அண்ணாமலைக்கு தான் இன்னைக்கு அபிஷேகம், லிங்கோத்பவருக்கு. என்ன பாட்டி எவ்வளோ நேரம் கூப்பிட்டுனா? உள்ள போனானே. நான் வெளியில் நின்று பார்த்துட்டு இன்னாண்டே வந்துட்டேன். ஒருவேளை சிவராத்திரிக்கு வேற எங்கன்னா வெளில கிளம்பிட்டீங்களோன்னு. ஆமா, நீ போறியா இல்லையா? உங்க அம்மா கிளம்பிடும் ட்ரெயின்ல. நான் அந்த பக்கம் நின்று வந்துட்டேன், ஆள் இல்லை அப்படின்ட்டு. நெய்யால் தான் கேள சொன்னா நம்புறியா? மூணு போகணுமா? ஏன்? தம்பி, இந்த தம்பிக்காக நான் தண்ணி பாட்டில் கொடுக்கணும். இந்த தம்பிக்காக நான் தண்ணி பாட்டில் கொடுக்க வேண்டும். இந்த தம்பிக்காக
உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் நிலைமை சொந்தம் தவறு தாய்களின் கோதம் நெட்டு பூரா அமெரிக்கா வரைக்கும் போகலாம். நெட்டு பூரா அமெரிக்கா வரைக்கும் போனோமா? பாபு ஒன்றே போட்டு என் தெய்வம் ஒரு நாளைக்கு ஒரு காவி சட்டை நாளைக்கு 38 சைஸ் 38 சைஸ் ஒரு வேட்டி ஒரு வேஷ்டி ஒரு துண்டு காவி சட்டை. எவ்வளோ நான் திருச்சி ஸ்ரீரங்கம் நீங்க பௌர்ணமி முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன். பௌர்ணமி முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க. 5 வருஷம் ஆகுது. சரி, பத்திரமா வீட்டுக்கு போங்க. எனக்கு ஒரு காவி வீட்டுக்கு போறேன்றீங்க, அப்புறம் எது காவி வேஷ்டி காவி சட்டை? வாட்டர் சட்டை கொண்டு இதெல்லாம் வந்து அழகு சட்டை 38 சைஸ் காவி வீட்டுக்காக பொய் சொல்லணும். சரி சரி, பேசின வார்த்தை வேறு. சரி, ஒன்றே மட்டும் எல்லாத்தையும் இருந்தாலும் சரி நான் எல்லாத்தையும் எடுத்து கேட்கலாம். காசு பண்ணுங்க குடிச்சு நான் கட்டிட்டு பௌர்ணமி சோண்டாத்துல முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன். சரி சரி. தம்பி நீ எனக்கு தம்பியா? நிகழ்ச்சியமா இருப்பான். ஆமா, அங்க இருப்பீங்களா? நீ ஒரு சட்டை 38. இது 42 ஆகுது. கைட்டி கொடுட்டுமா வேணாமா? ஓகே, ஏன் இப்படி பண்ற? காவி சட்டை கொடுத்துட்டு பாப்பா வராம உன் சட்டை வச்சு கட்டி தான் நான் வீட்டுக்கு போகிறேன். நான் சட்டை கொடுத்தா வீட்டுக்கு போவேன். சத்தியமா காவி சட்டை காவி வேஷ்டி. துண்டு வேணாம். துண்டு இருக்கு. ஓகே, போயிட்டா தம்பி. அண்ணன் உனக்கு நான் இன்னைக்கு சென்றாத்திரி என் அப்பனுக்கு அழிச்சிருவேன். நான் பரதேசி அண்ணன் இல்லை போவேன். நான் வேணாம். சரி, போயிட்டு வா. போயிட்டு வா. நைனா அப்படியே வாங்கிக்கோ. யார் என்ன காணோம்? நீ இந்த படம்லாம் ஓட்டாத என்ன? அங்க நித்தி சாப்பாடு கொடுத்துன்னா வந்தான. நீ ஆள் இல்ல நீ பார்க்கல என்ன? வாங்கிக்க. மணி ஆயிட்டு அப்படியே போயிட்டு வாங்க சந்தோஷமா. ಶಿರಯ ಅಮೃತದೆಂತೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल मैमुल कल्वर अगतिनि पुगुம்போது அகத்தினிலையோ அருணாச்சல ஒருவன முன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल कण्णित्तु कण्णाय कण्णिन्नै काणुमै काणुवदென்றார் காலம் இருந்து போற்றவந்தனை விடாமல் கலந்தனொழிருப்பாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலேற்று பை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கேணையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முத்தமுத்தருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சல ஊராள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல எங்கிலும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேளிரு புகழை கேடு செய்யாதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சல கொடியை செடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் மாட்டே அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சல கௌதம தோற்றும் கருணை மாமரையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல
शिव अरुणाचल शिव अरुणाचल सकलमुं विरुंगुं कदिरोळि नमन जल जमल तीररुणाचल शापाडुन्नै शान्तुनवायां शान्तमठोवन् अरुणाचल अग्निपित्ताय गिरियारिडुवार अरुणाचल ஈந்திடும் மண்ணை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா குருசுமுத்துளமிடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்தோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணா